நமக்கு ஒரு விடுதலை தேவை, ஒரு டெலிவரன்ஸ் நமக்கு தேவை. காயங்களோடு கூட நம்ம வேகமாக ஓட முடியாது. ஒரு பெரிய காயம் இருக்குது, அந்த காயத்தை வச்சுக்கிட்டு நாம் வேகமாக ஓட முடியாது. காயத்துக்கு மருந்து போடணும், காயம் கட்டணும், அப்போ தான் ஓட முடியும். அல்லேலூயா. இது சரீரத்துக்கு. மைண்டுக்கும் தேவை பாருங்க, மைண்டுக்கும் பெரிய டெலிவரன்ஸ் தேவை. நம்முடைய எண்ணங்களில், நிறைய சிந்தனைகளில் நிறைய தேவையில்லாதவைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, உங்களை 100 அடி போனால் அப்படியே கீழே 2வது அடிக்கு இழுத்து விட்ரும் கீழே. ஹலோ, கவனிங்க, கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன், நல்லா கவனிக்கணும். உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய ஹீலிங் தேவை உங்களுக்கு. 2, உங்கள் மைண்டில் பெரிய விடுதலை தேவை. 3, உங்கள் ஸ்பிரிட்டில் பயங்கர லிபர்ட்டி தேவை. பைபிள் சொல்லுது, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, ஆவி. பின்னாலெல்லாம் சொல்லுங்க, ஆத்துமா. சத்தமா, ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. இதுல எதை ஒன்றை விட்டாலும் பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்றை நல்லா கவனிச்சுட்டு ஒன்றை கவனிக்காம விட்டாலும் பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா. நீங்க முதல்ல பார்க்கறது எது? உங்களுடைய சரீரம். பைபிள் சொல்லுது, சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். என்னது சொல்லுங்க, உங்க சரீரம் என்னது? கடவுள் தங்குகிற பெரும் ஆலயம். இதுதான். இங்க இருந்து தான் ஆண்டவர் உங்களை ஆப்ரேட் பண்ணுகிறார், செயல்படுத்துகிறார். அப்ப என்ன பண்ணிக்கணும்னு சொல்றாருன்னா, சரீரத்தை நல்லா வச்சுக்கணும்னு சொல்றார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சரீரத்தை நல்லா வச்சுக்கணும். டெய்லி குளிக்கணும். ஃபஸ்ட்டு என்னது? டெய்லி குளிக்கணும். 2 தடவையாக குளிக்க முடிஞ்சால் 2 தடவை குளிச்சுடு. ஊத்தையாக இருக்காது, நல்லா டெய்லி குளிச்சுடு. தண்ணி இல்லைன்னா எங்கேயாவது வாங்கி 1 ரூபாய்க்கு வாங்கியாவது என்ன பண்ணுன்னா, டெய்லி என்ன பண்ணிட்டு குளிச்சுடு. டெய்லி பல்லு தேய், டெய்லி தலைக்கு எண்ணெய் வை, டெய்லி ட்ரெஸ்ஸை மாற்று. போட்ட துணியே 3 நாளைக்கு நாத்தம் பிடிச்ச துணியெல்லாம் போடாமல் டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸை கலட்டி மாற்றி நீட்டாக இரு. பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். நாங்கள்லாம் ஏழைங்க துணி மாற்றக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லவே இல்லை பாரு. ஏழைங்க அப்படியெல்லாம் சொல்லலை பாருங்க. ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் நல்ல வஸ்திரம் உடு, நல்ல குழி, நல்ல பல்லு தேய், நல்லா சாப்பிடு. அடுத்து ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, என்ன பண்ணு? நல்லா சாப்பிடு. 4 கிலோ மாவை வாங்கி அரைச்சி பிரிச்சில் வச்சுட்டு 42 நாள் அதையே தோசை ஊற்றாத, நோய் வந்து செத்து போயிடுவேன். போய் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சக்கூடாது, கர்த்தாவே காப்பாற்றுங்கன்னு. அப்படியெல்லாம் சாப்பிடாது. நல்லா சாப்பிடு. எல்லாம் சொல்லுங்க, எப்படி சாப்பிடு? நல்லா சாப்பிடு. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்னா பெருந்திண்டியாக திங்காத. நல்லா சாப்பிட்னா எப்படின்னா, சிலர் நல்லா சாப்பிட்னா இவ்வளவு பெரிய தட்டை போட்டு சோத்தை அப்படி ஃபுல்லாக போட்டு பொரியலை கொட்டி அதில் ரசத்தை ஊற்றி குழப்பி அடிச்சா அப்படி இப்படி நின்னா தான் அவனுக்கு வந்து நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏய் பைத்தியக்காரா, அது இல்லை சாப்பாடு. ஆமே, அப்படி சாப்பிட சொல்லலை பைபிள். பைபிள் எப்படி சாப்பிட சொல்லணுமா? நல்ல கலோரி உள்ள, நல்ல கால்சியம் உள்ள உணவை அளவாக கொஞ்சோண்டு சாப்பிடு. அல்லேலூயா. எப்படி நீங்க சொல்கிற? நீ எப்படி பழகிட்டேன்னா ஃபுல்லாக போட்டு கரைச்சி உள்ளே ஏற்றினாதான் அப்பா இப்படி வயிற்றை பார்க்கும்போது தெரியும், நீ இப்படி வந்தாதான் அன்னைக்கு நல்ல வயிறு நிறைஞ்சிச்சாங்கிற. அது நோய் வந்துடும். அல்லேலூயா. சொல்லுங்க, சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறேன் நான். நீ நல்லா சாப்பிடாம கொள்ளாமல் எதுக்கு காசுக்காக உழைக்கிறியா? சாப்பிடாம கொள்ளாமல் காசுன்னு உழைக்கிற. காசு சம்பாரித்த பிறகு இங்கே உள்ளதெல்லாம் போயிடும். எங்கே? ஒன்று எலும்பு போயிடும், நரம்பு போயிடும். அப்புறம் சம்பாரித்த காசெல்லாம் எதுக்கு கொண்டு போய் கொடுப்பேன்? இது எதுக்குன்னு கேட்குறேன். நல்லா சாப்பிடு ஃபஸ்ட், நல்லா சாப்பிடு, ஆரோக்கியமாக இரு. அல்லேலூயா. ஆரோக்கியமாக இருன்னா என்ன நினைப்பேன்? உடனே கோழி எல்லாம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் கோழி சாப்பிடு. அல்லேலூயா. மட்டன் சாப்பிடு, நல்ல காய்கறியை சாப்பிடு. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, என்ன சாப்பிடு? கடையில் கண்டதையெல்லாம் பொறுக்கி திங்காத. பொறுக்கி தின்னு பாதி உடம்பு போயிடுச்சு உனக்கு. பொறுக்கியெல்லாம் திங்காத, நல்ல காய்கறியெல்லாம் சாப்பிடு. அல்லேலூயா. பைபிளே சொல்லுது, முளை தரும் தானியங்களை என்ன பண்ண?
சாப்பிடு. அதை தான் சாப்பிட்ணுங்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரைகளை சாப்பிடு. நல்ல கொய்யாப்பழம் சாப்பிடு. டெய்லி 1 கிலோ 50 ரூபா தான். டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட. அது மாதிரி சத்து வேறு எதுவுமே இல்லை. நல்ல கேரட்டு சாப்பிடு, பீட்ரூட்டு சாப்பிடு. அது மாதிரி சத்து வேறு எதுலேயும் இல்லை. நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ எங்கேயாவது கடையாக போக பாரு, இந்த கடையில் என்ன இருக்குது, அந்த கடையில் என்ன இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி. பப்பாளி பழம் சாப்பிடு. ஆப்பிளுக்குள்ளே இருக்கிற அவ்வளவு சத்து எதுக்குள்ளே இருக்குது? 2 மடங்கு இருக்குது. போய் டாக்டர்கிட்ட வேணா கேளு. 5 ரூபா 10 ரூபாய்க்கு பப்பாளி பழம் கிடைக்கும். வீட்டு முன்னாடி எவனும் அதை மதிக்கிறதே இல்லை. அவ்வளோ கால்சியம் இருக்குது அதுக்குள்ளே. இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல அழகாக உடம்பை வச்சுக்க. அல்லேலூயா. உன்னை கண்டதையும் 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கெல்லாம் சாப்பிட சொல்ல. எளிமையான உணவு, கொண்டக்கடலை சாப்பிடு. அவ்வளோ சத்து இருக்குது. அல்லேலூயா. எளிமையான உணவில் நிறைய சத்துள்ளதெல்லாம் நம்ம முன்னால் இருக்குது. ஆனால் நமக்கு அதெல்லாம் கேவலமாக தெரியுது. எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? இதெல்லாம் பார்த்தா உனக்கு கேவலமாக இருக்கும். செத்துப்போன கோழியை அப்படியே வேக வச்சு வச்சா உனக்கு மணக்கும். அப்படியே அது உள்ளே போய் உன்னை காலி பண்ணிடும். ஆமென், ஆமென். இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு உன் சரீரத்தை நல்லா வச்சுக்க. 1 நல்லா வச்சுக்க. 2 அசுத்தமான கிரியைகளால் உன் சரீரத்தை என்ன பண்ணிடாதன்னா பாவத்துக்கு உட்படுத்தாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் வாயில் தேவையில்லாததை பேசாத. ஏன்னா மரணமும் ஜீவனும் எதில் வருகிறது? வாயில் வருது. நீ நல்லது பேசினாதான் உனக்கு நல்லது நடக்குமே. அப்போ வாயில தேவையில்லாததையெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசாத. வாய்க்கு கடுவாளம் போடு, பெரிய கடவாளம் போடு. வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிள் சொல்லுது. ரொம்ப பேசிட்டே இருந்தீங்கன்னா தப்பித்தவரி ஏதோ 2 வாயில் என்ன பண்ணிருமோனா வந்துடும் தேவையில்லாதது. அதனால ரொம்ப பேசாத. அடக்கமாக அளவாக பேசு. பக்கத்து வீட்டுக்கு இப்படி வீடு வீடாக தெரியாத. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு கிச்சனுக்கு அங்கெங்கெல்லாம் போய் இப்படி பம்பிட்டு பூனை மாதிரி நின்று எதையாவது இந்த பொழப்பெல்லாம் விட்டுட்டு நேரம் இருந்துச்சுன்னா உட்காந்து என்ன பண்ணுன்னா ஜபம் பண்ணு. ஆமென், ஆமென். கையை வைத்து சொல்லுங்க ஆமென். அப்போ உன் சரீர உறுப்புகளை பாவத்துக்கு நேராக விட்டுறாத. அல்லேலூயா. வார்த்தையின் மிகுதியினால என்ன வருது? பாவம் வருது. கண்களின் இச்சையினால என்ன வருது? பாவம் வருது. ஏன்னா இந்த சரீரத்துக்கு உள்ளதான் தேவன் தங்கி இருக்கிறார். தேவன் தங்குகிற ஆலயம் அது. அப்போ இந்த கண்ணை தேவையில்லாத சினிமாவை பார்த்து, ஃபோனை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, ரீல்ஸை பார்த்து, இந்த கொரியன் இதையெல்லாம் பார்த்து, நீ இதெல்லாம் அதை இதெல்லாம் பார்த்து கொரியன் மாதிரியே ஆகி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். அல்லேலூயா. நல்ல செய்திகளை பாரு, நல்ல வசனத்தை கேளு. வசனம் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. நல்ல செய்திகள் உன் காதை விட்டு பிரியாதிருப்பதாக. இதெல்லாம் உன்னை ஆரோக்கியமாக்கும், பலப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். அப்ப சரீரத்தை தேவன் பரிசுத்தமாக வைக்கும்படி சொல்கிறார், நல்லா வைக்கும்படி சொல்கிறார், ஆரோக்கியமாக வைக்கும்படி சொல்கிறார். இதை நீ ஆரோக்கியமாக்காம இருக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் இந்த போன் மூலமாக, உன்னுடைய வார்த்தையின் மூலமாக, நீ பார்ப்பதின் மூலமாக உனக்கிட்ட சொல்லாமலே உனக்கு உள்ள போய் உட்காந்துவோம். இப்போ இதில் நான் கையை வச்சேன்னா ஏகப்பட்ட பேய் உள்ளே இருக்கு, எனக்கு தெரியும். நீ இல்லைம்ப நான் இருக்குங்கிற. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு தெரியாது, சொல்லிட்டா வருது. அக்கா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கூட வந்து நான் கொஞ்சம் ஒரு 3 வருஷம் உட்காந்துக்கிறேக்கா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா வருது. அதெல்லாம் வராது, ஒரு எட்ஜ் ஆகும். உன்னை கொண்டு போய் செவுத்தில் அடிக்கும்போது தான் உள்ளே இருக்கிறதே தெரியும். அல்லேலூயா. அப்படியே ஒரு அவஸ்தைக்குள்ளே போகும்போது தான் உள்ளே இருக்கிறதே தெரியும். அது வரைக்கும் உனக்கே தெரியாது. ஆமென். ஆனால் அது எப்படி வருது தெரியுமா? இந்த கண்களை தேவையில்லாமல் நீ பயன்பாட்டுக்கு உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது அது உள்ளே வருது. காதை தேவையில்லாத பயன்பாட்டுக்கு கொடுக்கும்போது வருது. நாக்கை தேவையில்லாமல் நீ பேசும்போது அது உள்ளே வருது. அல்லேலூயா, ஆமென். வரும்போது சொல்லிட்டு வராது. வந்தால் சில அடையாளங்கள் தெரியும். என்ன அடையாளங்கள் தெரியும்? வந்தால் உன்னால் ஜெபம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பைபிளெல்லாம் உன்னால் தொடவே முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. இது 2 அடையாளம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பேய் கண்டிப்பாக இருக்குது. எழுதிக்கோ, உங்கள்கிட்ட 100 பேய்க்கு மேலே இருக்கும் குறைஞ்சது. என்னால் பைபிளே படிக்க முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக சம்பவம் ஏதோ உள்ள கிடக்குதுன்னு அர்த்தம். அது இருள். கண்டிப்பாக உன்னை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போக விடாது. இருள்
எப்பவுமே இருளுக்குள்ள அடைச்சி வைக்க தான் பார்க்குமே தவிர இருள் வெளிச்சத்துக்குள்ள போகாது. வெளிச்சம் தான் இருளை என்ன பண்ணும்னா அகற்றும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ண முடியல, ரெண்டே சைன் சொல்றேன். என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் பைபிள் படிக்க முடியல, 2 மணி நேரம் டிவி பார்க்க என்னால் முடியுது, ஃபோனை 4 மணி நேரம் விடிய பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்பவம் உனக்குள்ளே கிடக்குதுன்னு அர்த்தம். நீ ஒன்றும் போய் இருக்கா நல்லா கேட்கணும் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து ஒரு விடுதலை வேணும். இதில் சத்தமாக சொல்லுங்க, இதில் ஒரு விடுதலை வேணும். சத்தமாக சொல்லுங்க, ஒரு விடுதலை வேணும். ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இதில் வேணும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து நிறைய விஷயம் சொல்லணும், பட் இது நான் லைட்டாக சொல்லி எனக்கு ஒரு ஜபத்துக்குள்ளே போக போகிறோம். ஆமென். மிச்சத்தை அடுத்த வர சொல்கிறேன். சரீரம் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். அல்லேலூயா. நீட்டாக வச்சுக்கணும், நல்ல ஆகாரம் கொடுக்கணும். இந்த சரீரத்துக்கு உனக்காக இல்லை, ஆண்டவருக்காக இதுக்கு நல்ல போஜனம் கொடுத்து இது நல்லா வச்சுக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அடுத்து இந்த சரீர உறுப்புகள் எதுவும் பாவத்துக்கு நேராக கொண்டு போய் விட கூடாது. அப்படி கொண்டு போகும்போது அசுத்த ஆவிகள் அதன் வழியாக எங்கே வருது தெரியாது. ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தை இது கெடுக்கும், பொருளாதாரத்தை கெடுக்கும். அடுத்து நோய்களை உண்டு பண்ணும். 3வது உன்னுடைய உணர்ச்சிகளை இது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, ரொம்ப பேர் இங்கே இல்லை, ரொம்ப பேர் வேறு இடத்துக்கு அப்படியே சுற்றிட்டு வருவீங்க. பாருங்கள், மைண்ட் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, அதை உங்களால் யோசிக்கவே முடியாது. ஒரு ஏரியாவை திங்க் பண்ண நினைப்பீங்க, திங்க் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை இதை யோசிக்கலாம்னு அதை யோசிக்கிறதுக்குள்ளே இன்னொரு யோசனை உள்ளே வந்துடும். மைண்டு ஒரு நிலையை இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், எதையுமே கான்சன்ட்ரேட்டாக பண்ண முடியாது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தனையை தரல. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க கடவது. என்ன சிந்தனை உண்டாயிருக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உண்டாகணும்? கிறிஸ்துவின் சிந்தை. புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இது மாதிரி கிறிஸ்துவின் சிந்தனை தான் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறார். அப்படி ஓடலையே. எத்தனை பேருக்கு அப்படி ஓடுது? எனக்கு காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் கிறிஸ்துவின் சிந்தை மட்டும்தான் ஓடுது. எத்தனை பேருக்கு அப்படி ஓடுது சொல்லுங்க. நாளைக்கு என்ன பண்ணுறதோ, நாளைக்கு அந்த மஞ்சள் சீட்டு கடைக்காரனை அவனுக்கு வருவான, வட்டிக்காரன் அவனுக்கு என்ன பண்ணுறதோ, இவன் கூப்பிடுவான இவனுக்கு என்ன பண்ணுறதோ, பேங்க் லோன் எப்படி கட்டுறதோ, இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டே கிடக்கும் உள்ள. இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, அப்படி எதை இல்லை சரி. மைண்டு ஒரு நிலையில் இருக்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஆமே. கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சிந்தனைகள் இன்றைக்கு ஒரு நிலைப்படுவதாக. நல்லா சொல்லுங்க, என்னுடைய மைண்டு, என்னுடைய சிந்தனைகள் ஒரு நிலைப்படுவதா. கவனிங்க, உங்கள் சிந்தனை ஒரு நிலை இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் பார்க்குற காட்சி தான் ரொம்ப முக்கியமானது. நீ எதை பார்க்குறியோ அது உனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ரீல்ஸில் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறதா ஓடிக்கிட்டு இருக்கும் உனக்கு. நீ அதை நிறுத்த முடியாது. என்னைக்கு அதை பார்க்குறத நிறுத்துறியோ அப்போ தான் உள்ளே ஓடுறதை நிறுத்த முடியும். ஹலோ, புரியுதா? ஃபைட்டா சண்டையா பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறானுங்களே, அந்த என்னது ஃபயரா, அதையா பார்த்துட்டு இருந்தா நீ அப்போ தூங்கிடுவேன். நைட்டு ஃபயர் மைண்டுக்குள்ளே வரும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள், நைட்டு எடு கத்தி எடு கோடாலி எடு கம்பெடு, நம்மளால் தூங்கவே முடியாது பாருங்கள். பகலெல்லாம் எதையாவது பார்க்குறது, நைட் அதெல்லாம் மைண்டில் என்ன ஆகுதுன்னா ரிமைண்ட் ஆகி ஓடுதெல்லாம். அதை இதையும் பார்க்குறது, நைட் அதெல்லாம் ஓடுது. அப்போது சின்ன பிள்ளைகளுக்கு அது உள்ளே வைக்க முடியாதனால வெளியே வருது. நீ பெரிய ஆள், நீ அடக்கிக்குவ, ஆனால் உன் மைண்டில் அதெல்லாம் கனவாகவும் கெட்ட கெட்ட காரியமாகவும் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமே. உன் மைண்டில் அதிகமாக ஓடுறது நீ கேட்கறதுலேருந்தும் நீ பார்க்கறதுலேருந்தும் வருது. சொல்லுங்க, எதுலேருந்து சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க. கேட்கறதுலேருந்தும் பார்க்கறதுலேருந்தும் உன் மைண்டில் நிறைய ஸ்டோர் ஆகுது. ஏற்கனவே இத்தனை வருஷமாக ஏகப்பட்ட குப்பைகள் உள்ள ஸ்டோர் ஆகி இருக்குது. அல்லேலூயா. அதுதான் வந்துட்டு இருக்குது. ஆமென். இங்கேருந்து நீ விடுதலை பெறணும்னா ஃபஸ்ட்டு அது இருக்கிறதெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. வேத புத்தகத்தை திறந்து நிறைய வாசிக்கணும். ஹலோ, ஒன்றை பழனிக்கு வரைக்கும் உருண்டுட்டு வான்னு சொல்லலை, பைபிளை திறந்து என்ன பண்ணணும் நிறைய சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல் இருக்குது.
கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள போய், தசைகளுக்குள்ள போய், ஊனுக்குள்ள போய், எலும்புக்குள்ள போய் அங்க இருக்கிறத எல்லாம் மாற்றி அமைக்கிறதாமாம். ஆமென். அவ்வளோ சக்தி உள்ள மருந்து தான் கர்த்தருடைய, சொல்லுங்க, கர்த்தருடைய, பின்னாலெல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய. ஆனா நீ மதிக்கிறியாத? நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கி வீசினா அடுத்து எப்பதான் தேடுற? இதை நீ பிராக்டிக்கலா பண்ணுனா உள்ள எல்லாம் மாறிடும். உள்ள இருதயத்தின் சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து விடும், எண்ணங்களை வேறறுத்து விடும். தவறான எண்ணம், பொய்யான எண்ணம், பிசாசை நம்ப வச்சது, இல்லை நம்ம நம்பிட்டு இருக்கிறது எல்லாம் வேறறுத்து தேனிலும் தேனிலும் அழகான அந்த சத்திய வசனம் உன்னை சத்தியத்துக்கு நேராக, ஒரிஜினல் சத்தியத்துக்கு நேராக உன்னை நடத்த ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இது உன் உணர்ச்சிகளை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கான விஷயம். 3, ஸ்பிரிட், உன்னுடைய ஆவியை காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, எல்லா காவலோடும் என் ஸ்பிரிட்டை என்ன பண்ணணும்னா காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, எல்லா காவலோடும் என் ஆவியை காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, என் ஆவி இயேசுவோடு கூட இணைஞ்சிருக்குது. என் ஸ்பிரிட் இயேசுவோடு கூட இணைஞ்சிருக்குது. சொல்லுங்க, இணைஞ்சிருக்குது. செடியானது, கொடியானது செடியில் இணைஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் கொடிக்கு என்ன போகும்? சத்து போகும். என்னைக்கு இந்த கொடி செடியிலேருந்து கட் ஆகுதோ கொஞ்ச நாள் என்ன ஆயிடாது? காஞ்சி போயிடும். சொல்லுங்க, இயேசு நான். சத்தமாக சொல்லுங்க, இயேசு நான். சொல்லுங்க, இயேசு நான். அவரோட நான் இணைஞ்சு இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்? பசுமையாக இருப்பேன். ஆமே. சொல்லுங்க, நான் அவரோட இணைஞ்சிருக்கிறதுனா எப்படி? அவரோட இணைஞ்சிருக்குதுன்னா அவரோட நல்லா ஆராதிக்கிறது, அவரோட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதிக்கிறது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பைபிளை படிக்கிறது, அதிகாரமாக வாசிக்கிறது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறது. இப்போதான் நீங்கள் யாரோட இணைஞ்சிருக்கிறீங்க? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இயேசுவோடு நீங்கள் செடியோடு இணைஞ்சிருக்கிறீங்கன்னா என்ன? நீங்கள் நல்லா ஆராதிக்கும் போது அவரோட என்ன பண்ணுறீங்க? நல்லா ஜெபிக்கும் போது அவரோட என்ன பண்ணுறீங்க? நல்ல வேதத்தை வாசிக்கும் போது அவரோடு கூட என்ன பண்ணுறீங்க? இந்த இணைப்பு தான் உங்களை பசுமையாக்குகிறது. உங்கள் லைஃப்பை, உங்கள் ஸ்பிரிட்டை எப்பவும் லைவாக வச்சுருக்குது. உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்குது, உங்கள் ஆவி பலமுள்ளதாக இருக்கிறது. உங்கள் உடம்பே டயர்டாக இருந்தாலும் ஆவி உற்சாகமானதாக எந்திரிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆமென். உடம்பை இயக்குறது உங்கள் ஆவி. அல்லேலூயா. உடம்பில் கொஞ்சம் சோர்வு இருக்குது, வேலை செஞ்சுட்டு வந்து சோர்வு, டயர்டு, ஏதோ கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் அப்படி டயர்டாக இருக்கிறீங்க. ஆனால் ஆவி உற்சாகமாக இருந்தால் எல்லா டயர்டையும் தாண்டி நீங்கள் மேலே எழுந்திரிச்சிடுவீங்க. ஆமென். இந்த ஆவியை உற்சாகப்படுத்துவது கர்த்தருடைய வசனம், அந்நிய பாஷை ஜெபம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது, பைபிளை வாசிக்கிறது, விசுவாச அறிக்கை பண்ணுறது. ஓகேவா? ஓகேவா? ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயருக்குள்ள உங்களை கொண்டு போக போகிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி இதை சொல்லி ஜெபிக்கப்போம். 2, 3 ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், சொல்லி போக போகிறேன். 3வது ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா ப்ரேயரை கான்சன்ட்ரேட் பண்ணணும். சொல்லுங்கள், ஜெபத்தை கவனமாய் தொடர வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் நீங்கள் எதை செய்வீர்களோ அதே அளவுக்கு தான் பரலோகத்தில் அது போய் நிற்கும். ஹலோ, பின்னாலெல்லாம் புரியுதா? தூங்குனா மண்டையில் ஒன்று போடுங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, வாய்ஸ் எல்லாம் சொல்லுங்க, வாய்ஸ், சத்தம், சத்தமாக சொல்லுங்க, சத்தம். சத்தம், சத்தத்தில் பல விதம் இருக்குதா? சிரிச்சுக்கிட்டு பேசுறது ஒரு சத்தம், அழுதுகிட்டு பேசுறது ஒரு சத்தம், கூக்குரல்றது ஒரு சத்தம், உரத்த சத்தம்ன்றது ஒரு சத்தம். பைபிளில் பாருங்க, பரலோகம் முழுவதும் நீங்க கவனிச்சே பைபிளை படிச்சு வந்தீங்கன்னா உரத்த சத்தம். எங்க? பரலோகத்தில் எப்படி சத்தம்? வெள்ளங்கள் புரண்டு வருவது போல சத்தம், இடி முழக்கம் போல சத்தம். கவனிங்க, இங்க பலவிதமான ஜெபங்கள் இருக்கு பூமியில.
ஒரு ஆள் என்ன ஒரு ஆள் மனசில் என்ன நினச்சி வச்சுக்குவார், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், சத்தம் போடக்கூடாது, அமைதியாக வாய்க்குள்ளேயே பிறுபிறுன்னா கடவுளுக்கு என்ன காதா இல்லை, கடவுளுக்கு அதெல்லாம் கேட்கும் அப்படி. கடவுளுக்கு கேட்கும், கேட்காமலாம் இருக்காது. கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் வந்து அதையும் பண்ணுறதில்ல. என்ன நினைக்கிறான் அடுத்த ஒருத்தர்? இல்லை, நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் யாருக்கு தெரியும்? பின்ன என் மனசை அறிஞ்ச தெய்வம் தானே, அவருக்கு நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் தெரியாதா? மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒருத்தர் என்னங்கிறான், வாயில முனங்கிறான், அது போதுங்கிறான். பரலோகம் அப்படி இல்லை. அல்லேலூயா, ஆமென். உன்னோட சிந்தனையெல்லாம் உன்னோடையே வச்சுக்கோ. பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேளு. பைபிள் சொல்லுது, பூமியிலே எதை நீ கட்டுவாயோ அதுதான் பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். ஆமென். அன்னாள் கதறி அழுது சத்தம் போடுகிறார். அந்த சத்தம் இங்க இருந்து எங்க போகுதுன்னா பரலோகத்துக்கு ஹெவியா போகுது. அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிற மாதிரி, நீங்க சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கா? அம்மா வாங்கம்மான்னு ஒரு கத்து நீங்க வீட்டில் கத்துங்க, அந்த சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? இருக்கா இல்லையா? அம்மான்னு கத்துனீங்கன்னா என்ன நடக்கும்? பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன பண்ணிடுவான்? என்னமோ நடந்துச்சு சம்பவம் அப்படின்னு ஓடி வீட்டுக்கு வருவான். அதே வீட்டில் சிரிச்சிட்டு இருங்க, யாராவது வருவானா? சொல்லுங்க. நீங்க பாட்டி சிரிச்சிட்டு இருக்க, அந்த சத்தத்துக்கு யாராவது வருவானா? வரமாட்டான். ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நினைச்சு முடிக்கிறேன். கவனிங்க, பக்கத்தில் பார்த்து, ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆமே. இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகிறது ஒன்னே ஒன்று, என்ன தெரியுமா? உன்னுடைய சத்தம் மட்டும்தான். பக்கத்தில் தட்டி, பூமியிலிருந்து ஹெவனுக்கு போறது, ஆவி உலகத்துக்கு போறது ஒன்னே ஒன்று தான் போகும். என்னது? சொல்லே. இங்கிருந்து ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள போகிறது ஒன்னே ஒன்று தான். என்னது? சத்தமா சத்தமா? அதையே சத்தமா சொல்ல மாட்டேங்கிறியே, சொல்லு. இங்க இருந்து இப்போ நீ சாகாம உயிரோடு இருக்கும்போது இங்க இருந்து பரலோகத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. என்னது அது? சொல்லு, சத்தமா சொல்லு. என்ன சத்தம்? உனக்குள்ளேருந்து வெளியே வருகிற சத்தம். இந்த வாய்ஸை மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நீ கொண்டு போக முடியும். அரிசியை கொண்டு போக முடியாது, பருப்பை கொண்டு போக முடியாது, சட்டையை கொண்டு போக முடியாது, பேண்ட் டவுசர் ஒன்னையும் கொண்டு போக முடியாது, சுடுதாரு கம்மல் ஒன்னையும் நீ ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. அப்ப எதை கொண்டு போகலாம்? சொல்லு, என்ன கொண்டு போகலாம்? நீ இங்க இருந்து ஆவிக்குரிய உலகத்தை உனக்கு நேராக உன்னை கவனிக்கிறதுக்கு, உன் கவனத்தை திருப்புறதுக்கு நீ ஒன்னே தான் செய்ய முடியும், ஒன்னே தான் கொண்டு போக முடியும். அது என்னது? உன்னுடைய சத்தம். நீ கோல்ட வச்சு அதை திருப்ப முடியாது. அங்கேயே ஃபுல்லா கோல்டு இருக்கு. எங்க? பரலோகம் ஃபுல்லா என்னது? கோல்டா. வீடும் எல்லாம் தரை எல்லாமே கோல்டா இருக்குது. நீ வந்து காப்பவனு கோல்ட வச்சுட்டு அதை திருப்ப, அதனுடைய கவனத்தை திருப்ப முடியாது. அங்க வஸ்திரம் எல்லாம் சும்மா ஜொலிக்குதுங்குது. வஸ்திரம் எல்லாம் வெண் வஸ்திரம் அப்படியே ஜொலிக்குது. அந்த வஸ்திரத்துக்கு முன்னால நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ட்ரெஸ்ஸை காட்டி அந்த கவனத்தை நீ இழுக்க முடியாது. இங்க இருக்கிற எதை காட்டியும் பரலோகத்துடைய கவனத்தை நீ சீக்கிரம் திருப்ப முடியாது. ஆனால் ஒன்ன வச்சு திருப்பலாம். என்ன தெரியுமா? உன்னுடைய சத்தம் இங்கிருந்து ஹெவியா மேல போச்சுன்னா முழு பரலோகமும் இந்த சத்தம் எங்க இருந்து வருது, எந்த இடத்துல இருந்து வருது, யாருகிட்ட இருந்து வருது, எந்த வீட்டுக்குள்ள இருந்து வருது, எந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து இந்த வாய்ஸ் வெளியே வருதுன்னு பரலோகம் அப்படியே ரெக்கார்டு பண்ணுகிறது. அப்படி ரெக்கார்டு பண்ணி அந்த அந்த வைபுக்கு நேராக தேவதூதர்கள் சலிக்கிறார்கள், இறங்கி வருகிறார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ரேடியேஷன், ஒரு ரேடியேஷன் பவர். சிங்கத்துக்கு ஒரு வைப்பு இருக்கு. சிங்கத்தோட சக்தி அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அது குகைக்குள்ள இருந்து ஒரு கத்து கத்துச்சுன்னா அதனுடைய அதிர்வு எத்தனை கிலோமீட்டருக்கு போகுமாமா?
காட்டுக்குள்ள 8 கிலோமீட்டர் வரைக்கும் அதனோட வைப்ரேஷன் போகுமாமா. 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மிருகம் எல்லாம் ஐயோ சிங்கம் எங்கேயோ இருந்து புறப்பட்டு வருதே, நம்மளை நாம காப்பாத்திக்கணும்னு 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மிருகம் எல்லாம் கதறி நடுங்கி பயந்து அது அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிடும். பைபிள் சொல்லுது இயேசு யூத ராஜ சிங்கம். அடுத்து பைபிள் சொல்லுது நீ யூத ராஜசிங்கத்தோடைய பிள்ளை, குட்டி சிங்கம். குட்டி சிங்கம் அவர் அதிரும் பொழுது, அவர் வாயை திறக்கும் பொழுது எப்படி அதிருகிறதோ அதே மாதிரி பூமியில உன் சத்தம் இங்க மேல ரைஸ் ஆகும் பொழுது இங்க இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய உலகம், பிசாசுகள், அந்தகார சக்திகள், எதிரிகள், அது கூட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, உன்னுடைய சத்தம் மேலே எழும்பும் பொழுது அத்தனை அந்தகார சக்திகளுக்கும் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு சிங்கக்குட்டி தயாராகிறது. ஏதோ ஒரு சிங்கக்குட்டி இந்த இடத்துல அது சத்தத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறது. இனி இந்த ஏரியாவில் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இனி இந்த ஏரியா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படி சொல்லி காடு முழுவதும் தயாராகிறது. சொல்லுவோம், சத்தம் சாதாரணமான சத்தம் அல்ல. சொல்லு பக்கத்துல, உன் சத்தம், உனக்குள்ள இருக்கிற சத்தம் ஒரு சிங்கத்துடைய சத்தம் அல்ல. சத்தமா சொல்லு, உனக்குள்ள இருக்கிற சத்தம் ஒரு லயனோட விதை. உனக்குள்ள இருக்கிற சீடு, உனக்குள்ள இருக்கிற விதை புது சிருஷ்டி. அது நீ இல்ல, உங்க அப்பா கொடுத்தது இல்ல, பரலோக சிங்கத்தோட விதை அது. ஜீசஸ் யூத ராஜ சிங்கம். சொல்ல, யூத ராஜ சிங்கம். அந்த யூத ராஜ சிங்கத்தோட வித்துல பிறந்த புது சிருஷ்டி நீ. உன்னுடைய ஆவி, உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், அது யூத ராஜ சிங்கத்தோட ஸ்பிரிட். அது தூங்க கூடாது, அது பயந்து கிடக்க கூடாது, அது கர்ஜிக்கணும் எப்பொழுதும். அது எப்பொழுதும் கர்ஜனையில் தான் நிற்கிறது. சிங்கம்னாலே அது கர்ஜனையில் தான் நிற்கிறது. சிங்கம்னாலே அது தைரியத்தில் நிக்குது. சிங்கம்னாலே அது ராஜான்ற மெத்தேடில் நிக்குது.